நீங்கள் நேற்று வரைக்கும் ஓபிஎஸ் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் பேசுவான்னு யாராவது ஓபிஎஸ்ஸே நம்பியிருக்க மாட்டார். புரியுதுங்களா? நம்ம போய் முதலாளி எதிர்த்து பேசிக்கிட்டு நமக்கு எதுக்கு வம்புன்ற மாதிரி அமைதியாக இருக்கக்கூடிய ஆள், இன்னைக்கு திடீர்னு மத்திய அரசை மோடி அவர்களை கண்டித்து ஒரு ஒரு கண்டன அறிக்கை கொடுக்குறாருன்னும் பொழுது, அப்போ எவ்வளோ ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நடந்துக்கிட்டே இருக்குன்னு பார்க்குறீங்க. அப்போது மதுரை மண்ணில் விஜய் அவர்கள் கூட்டணி கட்சிகளாக ஏதாவது கட்சிகளை அறிமுகப்படுத்துவாரா? அல்லது முக்கியமான நபர்கள் வந்து பிற கட்சியிலிருந்து விலகி அவர் கட்சியில மதுரை மாநாட்டில வந்து களம் காண போகிறார்களா? அதை தாண்டி எத அட்ரஸ் பண்ணி பேச போறாரு? விஜய்னாலே வழக்கமா ஒரு குட்டி ஸ்டோரி இருக்கும். அந்த குட்டி ஸ்டோரியில ஊம குத்து குத்துறது மறுபடியும் திமுகவையா இல்லது வந்து பிஜேபியா இல்ல 2 பேரையும் அடிச்சுட்டு வேற மாரி ஒரு விஷயத்த களத்துல கொண்டு வர போகிறாரா? இல்ல யங்ஸ்டர்ஸ ஈர்க்கக்கூடிய மெயினான திட்டங்களை வந்து அறிமுகப்படுத்தி பேச போகிறாரா? ஏன்னா சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு நல்ல திட்டத்தை ஒருத்தர் சொல்லும் பொழுது, கூச்சப்படாம அடுத்தவன் தேடிப்பான். அத முதல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு நாங்க தான்னுவாங்க. அது வந்து இப்ப கமலஹாசன் ஒரு திட்டத்த சொன்னத வந்து திமுக எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருச்சு. எல்லாருக்கும் காசு குடுக்கணும் மகளிருக்குன்னு சொன்னது கமலஹாசன் தான் ஃபர்ஸ்ட்டு சொன்னது. மகளிர் உதவித்தொகை. மகளிர் உதவித்தொகை. ஆனா அத வந்து திமுக எப்படி அழகா எடுத்து கையாண்டு இன்னைக்கு வரைக்கும் அத வச்சு தான் பேசுறாய்ங்க. நீங்க என்னடா செஞ்சீங்க அப்படின்னாக்கா தமிழ்நாட்டுக்கு முதல்ல அத தான் தூக்கிட்டு வருவாங்க. பெண்களுக்கு வந்து இது குடுத்தோம். இலவசமா ஓட்ட போட்ட பஸ்ஸ குடுத்தோன்ற மாரி அவங்க பேசிட்டே இருப்பாங்க.